நாளுக்கு நாள்
இந்த பூவுலகில் வாழும் மனிதா உந்தன் பாவ வாழ்வில் விடுதலை வேண்டுமா? நித்திய ஜீவன் தரும் கர்த்தர் இயேசுவை நம்பி விசுவாசம் வைத்தே மகிழ்வார். இந்த பூவுலகில் வாழும் மனிதா கிடைக்காமல் நாளோ வாடுகிறான். இந்த
விசுவாசம் வைத்து மகிழ்வார். இந்த பூலையில் வாழும் மனிதா, இனிப்பான கரும்பை சுவைக்காமல் யார் ருசிக்கான முடியும் சொல் மனமே. ரட்சிக்கின்ற தேவனின் சக்தியினை உணர நம்பிக்கையில் வைத்து வந்த காலம் பெறலாம். இந்த பூமியிலே எவர்க்குமில்லை நிம்மதி, அந்த நிம்மதியை பெற இயேசுவே கதி. அவர் பாதம் சேர முழு மனதாய் சம்மதி, பின்பு காலமெல்லாம் அடைவாய் நிம்மதி. அவர் பாதம் சேர முழு மனதாய் சம்மதி, பின்பு காலமெல்லாம் அடைவாய் நிம்மதி. இந்த பூலையில் வாழும் மனிதா, உந்தன் பாவ வாழ்வில் விடுதலை வேண்டுமா? நித்திய ஜீவன் தரும் கர்த்தர் இயேசுவை நம்பி விசுவாசம் வைத்தே மகிழ்வார். இந்த பூலையில் வாழும் மனிதா. அருமையான இந்த நாளிலும் ஆண்டுடைய கிருபையாண்டு இம்மட்டமாக நம்மை வழிநடத்துவது ஒரு காரியத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த கத்தரை துதிப்போம். காலையிலிருந்து இம்மட்டமாக கற்ற எல்லா காரியங்களும் நம்மோட கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். கத்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், ஒரு துதிப்போம். இப்போதும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படியாக திலீபாபு கத்தருடைய வார்த்தையை குறிப்பார்கள். அதுக்கு முன்னாடி பாஸ்கர் அவர்கள் காஞ்சிபுரம் சபையிலிருந்து வந்து பாஸ்கர் ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இந்த நல்லாண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கூடும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறதாவே அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, காலை முதல் இந்நேரம் வரை நாங்கள் இந்த வசனத்தை கேட்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் மீண்டும் இந்த 3வது கூட்டத்துக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீங்கள் கொடுத்த அந்த கிருபைக்காய் நாங்கள் உங்களுக்கு சத்தங்கத்தாவே. தேவரே, அருமையான ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் கத்தாவே. தேவரே, அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருத்தென்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் கத்தாவே. கதா அந்த அருமையான பிள்ளைகளுக்கு உபத்திரங்கள், பாடல்கள், துன்பங்கள் வந்தாலும் கத்தா அந்த அருமையான பிள்ளைகளுக்கு அதை மேற்கொள்ளக்கூடிய, அதை ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தை நீர் கொடுக்கத்தாவே. அந்த அருமையான பிள்ளைகள் உண்மையிலே இணைந்திருக்கிறார்கள். கத்தாவே, அந்த அருமையான பிள்ளைகள் உண்மையிலே இணைந்து கத்தாவே அவர்கள் மிகுந்த சபைகளுக்கு கனிகளை கொடுக்க நீர் அந்த அருமையான பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தி கொள்ளுங்கத்தாவே. கத்தாவே, அருமையான இந்த கூட்டத்துக்காக நாங்கள் வருகிறோம். இந்த கூட்டத்துக்கு, இந்த கடைசி கூட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் கத்தாவே. தேவரில் இந்த அருமையான கூட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய அருமையான சகோதரனை மூடிவடைத்து நீர் வேத வாக்கியங்களை அந்த சகோதரன் மூலியமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் கத்தாவே. கத்தா, அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்களை இருதயத்தில் தக்க வைத்துக் கொண்டு அதை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து அதை பயன்படுத்திக் கொள்ள நீர் உறுதி செய்யும். இன்னொரு எங்களை பாதுகாத்து வைக்கிறதுக்காக நன்றி செய்யும். எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பரும் ரட்சிகரமாக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த நாளை கர்த்தர் சமூகத்தில் நாம் கிடைக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மகிழ்ச்சியான நிலைமையிலும் அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய அந்த ஏற்றுக்கொண்ட அந்த சாட்சி சபையாருக்கும்
உலகத்துக்கும் சாத்தானுக்கு முன்பாக வெளிப்படையாக அறிக்கை செய்யும்படியான ஒரு மிகப்பிரதான ஒரு சாட்சி நாம் இந்த தினத்தில் பார்த்திருக்கிறோம். அது நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சாத்தானுக்கு அது பெரிய ஒரு நம்மளே அவன் கவனம் வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறான். இப்போ நம்மளே அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மீதான சாட்சி சாட்சி கொடுத்த பிள்ளைகள் மேலே மற்ற தேவனுடைய பிள்ளைகள் மேலும் அவனுடைய கவனம் திரும்பக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம யோபை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது யோபு 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1வது அதிகாரம் 8வது வசனம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், பொல்லாப்புகளுக்கு விலகக்கூடிய ஒரு மனிதன், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மேலே யார் கவனம் வைக்கிறது? ஆண்டவர் கவனிச்சுன்னு தான் இருக்காரு. ஆண்டருடைய பாதுகாப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு சோதனைக்காரன் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ அந்த சோதனைக்காரனுடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது ஒருத்தர் மேலே கவனம் வைக்கிறான். யார் மேலே? யோபு என்று சொல்லக்கூடிய மனிதன் மேலே கவனம் வைக்கிறான். அவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறாரு? உத்தமனாக இருக்கிறாரு, சன்மார்க்கனாக இருக்கிறாரு, தேவனுக்கு பயப்படுற மனிதன், கெட்ட காரியங்களுக்கு விலகக்கூடியதான ஒரு மனிதன் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மேலே யாருடைய கவனம் வருது? சாத்தானுடைய கவனம் திரும்புகிறது. தேவன் அந்த கவனம், சாத்தானுடைய கவனம் யோபின் மேலே திரும்புகிறது. எப்படியாகும் யோபை இந்த விசுவாசத்திலிருந்து, இந்த தேவனுடைய வழியிலிருந்து விலக செய்ய வேண்டும். அதுதான் இப்போது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நான சாட்சி கொடுத்த பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்டதான ஒரு கவனம், அங்கே சாத்தானுடைய கவனம் உங்கள் மேலே திரும்பி இருக்கு இல்லைங்க? கவனிங்க, திருப்பி விளையாடாதீங்க, இங்கே கவனிங்க. அப்போது யாருடைய கவனம் நம்ம மேலே திரும்பி இருக்குது? சாத்தானுடைய கவனம் நம்ம மேலே திரும்பி இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? சில எச்சரிக்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னும் நாம் ஆண்டவரை கவனிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக, ஆண்டவருடைய காரியங்களை கவனிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் அப்படிப்பட்ட நிலைமையில நாம் இருக்கும் பொழுது அவருடைய கவனம் நம்ம மேலே திரும்பினாலும் அவருடைய சோதனைகள் நம்மை யோபை போல நம்மை மூழ்கடித்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் நம்முடைய விசுவாசம் அவர் மேலே இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு பலத்தை அங்கே தரக்கூடியவராக இருக்கு. இப்போ யோபனுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இங்கே சொல்லப்படலை. ஆனால் நமக்கு புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் இருக்கிற நமக்கு ஒரு தேற்றரவாளன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவருடைய பலத்தை நாம் சார்ந்து கொண்டு நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும் என்பதுதான் நமக்கு இருக்கிறதான ஒரு விசேஷமான ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே நாம் ஞானஸ்நான சாட்சி கொடுத்த நமக்கு நம்மேலே ஒரு மனிதனுடைய, ஒரு தூதனுடைய கவனம் நம்மையிலே திரும்புகிறது. இவன் ஞானஸ்தானத்தில், இந்த அருமையான சகோதரி இங்கே ஞானஸ்தானத்தில் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களை நாம் எப்படி சபைக்கு போகாதபடிக்கு, மற்ற காரியங்களில் இவருடைய காரியம் முன்னேறி செல்லாதபடிக்கு எப்படி தடுக்க வேண்டும், எப்படி அவர்களை நாம் அவர்களுடைய அந்த பலவீனம் என்ன, அவருடைய காரியங்கள் என்ன என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் ஆதி முதல் அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று நாம் ஆதி முதல் அவன் பொய்யனாக இருக்கிறான்னு சொல்லப்படும். அநேக பொய்யான காரியங்களை நமக்கு காண்பித்து, அநேக பொய்யான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நம்மை திசை திருப்பக்கூடியதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. அதான் இவருடைய வாழ்க்கையில செய்தான். அப்போது அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் யாரை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும்?
ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக அவரை கவனிக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இப்போ யாத்திராகம புத்தகத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது அவர்களுக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்த பொழுது மிகப்பெரிதான ஒரு சந்தோஷம். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஆடல் பாடல் எல்லாம் இருந்தது. இன்னொருமான ஒரு நிலைமையில இந்த அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானத்திலே சாட்சி கொடுத்த பிள்ளைகள் இப்பொழுது பிசாசானம் தொடர்ந்து வந்த அந்த நிலைமையிலே இந்த ஞானஸ்தானத்தில் பிறகு அவனால் மேற்கொண்டு அவனால் வர முடியாது. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொல்லி நாம் அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் வெளிப்படையான ஒரு உங்களுடைய வாயின் அறிக்கையின்படி அந்த கால் இருக்கிறது. ஆனால் எப்படி இஸ்ரவேல் மக்களை உண்மையாக ரட்சிக்கப்பட்ட அந்த மக்களை அவன் சாத்தான் தொடர முடியவில்லை. அவனுடைய சேனைகள்லாம் அந்த சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கி போனது. அப்படியாக உண்மையாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை அவன் மறுபடியும் பிடித்து கொண்டு நரகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆகவே அதில் நாம் கவனம் ஒரு நிலைமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இப்போ உண்மையாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஞானஸ்தானமானது ஒரு சாத்தானுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கும் என்பதை அங்கே வெளிப்படையாக அது உலகத்துக்கும் சபைக்கும் அங்கே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது. அங்கே யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் என்றார். படி. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அடுத்த வசனம். அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார். அப்போது இங்கே நான் பார்க்கும் பொழுது இங்கே 21வது வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிதான ஒரு ஆடல் பாடல் சந்தோஷம் இருக்கிறது. அப்போது அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் போகும்பொழுது இந்த ஆடல் பாடல் எல்லாம் முடிந்து அவர் மகிழ்ச்சியோட கர்த்தரை துதித்து அவர்கள் கர்த்தரை மகிமையாய் வெற்றி சிறந்தார், கர்த்தரின் பெலனும் கிதவுமானவர் என்று அவர்கள் அதிக சந்தோஷத்தோடு கூட அவர்கள் அந்த பாடலை பாடி அந்த அந்த சிவந்த சமுத்திரத்தினுடைய அடுத்த கரையில் நிற்கிறார். இப்போது அவர்களுக்கு மிகப்பிரதான மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் அங்கே இந்த பார்வனுடைய சேனைகள், அவருடைய குதிரை வீரர்கள், ரதங்கள் எல்லாம் அந்த சிவந்த சமுத்திரத்தில் மாண்டு போயிருக்கிறது. அவர்கள் மிகப்பெரிய ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது, அடுத்த நிலைமைக்கு அவர்கள் போகும் பொழுது என்ன பார்க்குறோம்? என்ன இல்லை, சிவந்த சமுத்திரத்திலிருந்து 3 நாள் பிரயாணம் போகிறாங்க. அந்த பெரிய கூட்டம் 6 லட்சம் ஆண்கள் இருக்கக்கூடியதான ஒரு கூட்டம், பெண்கள், சிறு பிள்ளைகள், ஆடு மாடுகள் இவையெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்டதான் திரளான கூட்டம் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் போகிறார்கள். தண்ணீர் இல்லை. அப்போது தண்ணீர் இல்லாத நிலைமையிலே அவர்கள் என்ன கேட்குறாங்க? கசப்பான ஒரு தண்ணி, அங்கே ஒரு தண்ணி இருந்தது மாறாவில், ஆனால் அது கசப்பாக இருந்தது. அந்த இடத்துக்கு அவங்க குடிக்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க? முறுமுறுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலாம். இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே பிசாசான நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு தேவ வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு
ஒரு கசப்பான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து கசப்பான காரியங்களை ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய முடியாத நம்முடைய வாழ்க்கையை அதை போட்டு நம்ம என்ன செய்வோம், முறுமுறுக்கக்கூடிய நிலைமையிலே கொண்டு வருவோம். இது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் நடந்திருக்கலாம், ஞானஸ்தானத்துக்கு பிறகும் அது நடக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையிலும் அது நடக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? இங்கே ஒரு மரத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு மரத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார். 26 வாசிங்க. யாத்திராகம் 15:26. 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் அதை தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அங்கே அவர் அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. இப்போ ஒரு மரத்தை காண்பிக்கிறார். இப்போ யாரை பார்க்க வேண்டும்? ஒரு மரம் அங்கே காட்டப்படுகிறது, அதை நோக்கி பார்க்க வேண்டும். அதை கவனித்து என்ன மரம், அது என்ன மரம் என்பதை ஆண்டவர் காண்பிக்க, அது என்ன மரம் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி கவனித்து பார்க்கும் பொழுது அந்த கசப்பான அந்த தண்ணீர், அது தண்ணீரிலே போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணீர் எப்படியாக மாறினது, இது மதுரமாக மாறிட்டு என்று பார்த்தார். அப்படிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஞானஸ்தானத்துக்கு பிறகு சோதனைகள் வரலாம், அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். ஆனால் யாரை நாம் நோக்கி பார்த்திருக்க வேண்டும், அல்லது யாரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும்? ஒரு மரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்ட, மரத்திலே தூக்கப்பட்ட அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து, கசப்பான அந்த சூழ்நிலையிலிருந்து, கசப்பான அந்த பாவத்திலிருந்து, கசப்பான அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் மதுரமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். அருமையான இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியான அந்த சமுத சமுத்திரத்தை கடந்த அந்த மகிழ்ச்சியான அனுபவம் ஒரு கசப்பான அனுபவமாக மாறுகிறது. அவர்கள் ஒரு மரத்தை நோக்கி அதை கவனிக்கிறார். அதை மரத்தை அவர்கள் கவனிக்கிறார்கள். அந்த மரத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த மரம் என்ன என்பதை மோசே கவனிக்கிறார். அதை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பொழுது அதை கொண்டு வந்து தண்ணீரிலே போடுகிறார்கள். அது அவர்களுக்கு மதுரமாக மாறுகிறது. அவர் மிகப்பெரிதான ஒரு மதுரமான தண்ணீரை குடித்து அவர்கள் அந்த கசப்பான அனுபவத்தை மறுக்கடிக்கும்படியான ஒரு நிலைமையிலே ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான செயலை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாக நமக்கு வரும்பொழுது, இப்படிப்பட்ட கசப்பான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்தானத்துக்கு பிறகு வரும்பொழுது நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக தொங்கின, சிலுவை மரத்திலே நமக்காக அடிக்கப்பட்டு தொங்கின அந்த மரத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம். அந்த மரத்திலே தொங்கின அவருடைய சிலுவையில் சிந்த ரத்தம் நம்முடைய அந்த கசப்பான அனுபவத்தை ஒரு மதுரமான அனுபவமாக மாற்றி நம்மை ஒரு புதிய ஒரு துவக்கத்துக்குள்ளாக, புதிய ஒரு பயணத்துக்குள்ளாக, இன்னும் நாம் கர்த்தருக்குள்ளாக முன்னேறி செல்லும்படியான ஒரு வழியை தேவன் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர்தான் நம்முடைய பரிகாரியாய் கர்த்தர் என்று நாம் 26 வாசிங்க. யாத்திராகம் 15:26. நீயும் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆண்டவரே நம்முடைய பரிகாரியாய் எப்படி எப்பொழுது நம்முடைய பரிகாரியாக இருப்பாரு? அவருடைய நியமங்களை கேட்டு அவைகளை கை கொண்டால் இந்த 2 காரியம், முக்கியமான காரியம். இந்த கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை கை கொண்டால் அங்கே 2 முக்கியமான காரியங்கள்.
இப்போ நாம் ஞானஸ்நான சாட்சி கொடுத்த நாம் தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்கும்படியாக கேட்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும், அதற்கு செவிசாய் அதை கீழ்ப்படிய வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும் என்பதான காரியங்களை நமக்கு பார்க்கலாம். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஒரு கசப்பான அனுபவங்கள் வந்தாலும், எப்படிப்பட்டதான கசப்பான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், நம்முடைய தேவனாய கர்த்தரே அதற்கு பரிகாரம். அவரே அதை கசப்பான அனுபவத்தை மதுரமாக மாற்றக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது ஞானஸ்நான சாட்சி கொடுத்தனா நம்மேலே ஒருவனுடைய கவனம் திரும்பி இருக்கிறது. யோபின் மேலே சாத்தானுடைய கவனம் திரும்பினது. அவன் யோபை கவனித்துக் கொண்டிருந்தான். என்ன செய்கிறான் உலகத்தில், அவனுடைய சொத்து எப்படி இருக்கு, அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, அவனுடைய ஆஸ்தி எப்படி இருக்கு, அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டா யோபு என்ன செய்வார், விழுந்துருவார் அப்படின்னு சொல்லி அவனுடைய எண்ணமாக இருக்கு. விசுவாசத்தை விட்டு விலகிடுவார். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதிகமாக விரும்பக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய, அதிகமாக பிரியப்படக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். அவைகளை அவன் எடுக்கும்படியாக நமக்கு சோதனையை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொன்னார். நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? சிலுவையிலே நமக்காக அளிக்கப்பட்ட அவரை நாம் நோக்கி பார்க்கிறோம். இந்த கசப்பான அனுபவம் மாறுவதற்கு, இந்த கசப்பான சூழ்நிலைகள் மாறுவதற்கு, இந்த கசப்பான பாவம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறுவதற்கு நம்முடைய பரிகாரியாய் கர்த்தர் அந்த சிலுவையிலே நம்முடைய பாவங்களை பரிகரித்த அவரே ஒருவராகவே இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நாம் பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கும். ஆக யோபின் மேலே அந்த சாத்தான் கவனம் வைத்தான் என்று சொன்னால் நாமும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்? நாம் மிக சிறியவர்களாக யோபையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நாம் ஒன்றும் இல்லை. யோபு வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறார், சோதனை சகித்த மனிதனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட யோபின் மேலே சாத்தான் கவனம் வைத்தான் என்று சொன்னால் நம்மேலே அவன் கவனம் வைப்பது எளிது. நம்மை எளிதாக வீழ்த்தி விடக்கூடியவனாக இருக்க, எளிதாக சோதனை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான், எளிதாக நம்மை அவன் ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறான். நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம். நாம் யாரை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கும்? யாரை நாம் கவனிக்க வேண்டும்? சிலுவையிலே நமக்காக தொங்கின அவரை நாம் கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வழியை நாம் நோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தை நாம் கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய வசனத்தை நாம் கவனித்து நாம் போகும் பொழுது அவனுடைய சாத்தானுடைய இந்த காரியங்களை நாம் மேற்கொள்ளும்படியான பலத்தை, அதிலிருந்து அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து மீண்டு வரும்படியான ஒரு அற்புதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே நாம் முதலாவதாக கவனிக்க வேண்டிய காரியங்களை குறித்து ஒரு காரியங்கள் இருக்கிற விதத்தில் நம்ம ஒரு 10 காரியங்கள் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் நான் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் சில காரியங்கள் இருக்குது. அநேக காரியங்கள், அதில் 10 காரியங்களை நாம் சிந்திக்கலாம். உபாகமம் 31 அதிகாரம். உபாகமம் 31 அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இருந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்ததியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும் படிக்கும். 13 வாசம். அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும் படிக்கும்
அதை வாசிக்க வேண்டும் என்றார். இங்கே சபை கூடி வரக்கூடியதான ஒரு காரியம், அதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு காரியம். இங்கே சபை கூடி வரக்கூடியதான காரியம் அல்லது வசனத்தை கேட்க முடியாத கூடி வரக்கூடியதான காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அந்த காரியம் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான காரியமாக இருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டும் என்றுதான் இங்கே நம்ம முதலாவது வாசிக்கிறோம். முதலாவது நாம் கவனிக்க வேண்டியதான காரியம் சபை கூடி வரக்கூடியதான ஒரு நிலைமை. அப்போது இங்கே இஸ்ரேல் மக்களுடைய சிறியவர்கள், பெரியவர்கள், அந்நியர்கள் எல்லாரும் அதை கேட்டு கற்றுக்கொண்டு என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய அந்த ஞானஸ்தானத்தில் சாட்சி கொடுத்த நாம் முதலாவது செய்ய வேண்டியதான, கவனிக்க வேண்டியதான, சபையிலே நாம் அநேக முறை சிறு வயதில் சபைக்கு வந்து கொண்டிருக்கோம். நாம் எதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் சபையிலே நடக்கூடிய காரியங்களை நாம் என்ன காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு வாரமும் சபையிலே அறம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் சபையிலே ஜெபக்கூட்டம் நடைபெறுகிறது, வேத பாடக்கூட்டம் நடைபெறுகிறது, மற்ற ஊழியங்கள் நடைபெறுகிறது. இப்போ நாம் எதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? இதுவரைக்கும் நாம் எதை கவனித்துக் கொண்டு வந்திருக்கிறோம்? இப்போ இங்கே நான் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக வாசிக்க வேண்டும் நியாயப்பிரமாணத்தை. அப்போ அதை யாரெல்லாம் கேட்கணும்? எல்லாரும், சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், அந்நியர்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளக்கூடியதான நிலைமையிலே அது அவர்களுக்கு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாம் நினைப்போம். அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய விசுவாச வாழ்க்கையிலே அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் அவசியமானதாகவும் அது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நமக்கு பார்க்க இல்லை. கவனிங்க இல்லையா? எல்லாரும் கவனின்னு சொல்லும் போது அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? சரியா பண்ணதான் தெரியும். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? கவனம் அப்படி சொல்கிறேன் இல்லையா? லிசன் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 10th +1 +2 ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு கவனித்து சில காரியங்கள் எழுதுவாங்க. அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பாருங்க தம்பி. ஒரு ரெக்கார்டு எழுதுகிறோம், ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணுறோம். அது வந்து குறிப்பு எடுப்பாங்க இல்லையா? நோட்ஸ் வேறு அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ கவனம், அப்சர்வேஷன். அப்போ நம்ம ஒரு குறிப்பு எடுத்து இந்த ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணும்போது ஒரு 4-5 டேட்டா இருக்கும். அந்த 4-5 டேட்டா இல்லை 10 டேட்டா இருக்கும். அது இந்தந்த காலத்தில் ஃபில் பண்ணி அந்த அப்சர்வேஷன் பண்ணுவாங்க, எழுதுவாங்க. அந்த அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த அப்சர்வேஷன் அதுதான் இப்போ கவனிக்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா ஒரு அப்சர்வேஷன். இப்போ சபைக்குடி வரக்கூடியது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் சபைக்குடி வந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதை கவனித்து கொண்டிருந்தோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அதை செய்யக்கூடியதான, அதில் கலந்து கொள்ளக்கூடியதான ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். கவனிக்கிறது மாத்திரமல்ல, அதை கை கொள்ளக்கூடிய, அதை செய்யக்கூடியதான ஒரு கட்டாயம் நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அப்சர்வேஷன் என்று சொல்லக்கூடியதான ஒரு நிலைமை, அந்த அப்சர்வேஷனில் நாம் என்னென்ன காரியங்கள்லாம் எழுதியிருக்கிறோம் என்பதை அது நமக்கு காண்பிக்கும். நம்ம நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கவனிக்கக்கூடியதான அந்த அப்சர்வேஷன் என்ன, ஏற்கனவே எல்லாம் என்னென்ன அப்சர்வேஷன்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னென்ன குறிப்புகள்லாம் வேதத்தில் நமக்கு இருக்கிறது, ஏற்கனவே இதெல்லாம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்சர்வேஷன் எல்லாத்தையும் நமக்கு அவருடைய பிள்ளைகள் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்டதாக ஒரு நிலைமையிலே இங்கே சபை கூடி வந்து அவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள். அது நம்மளும் இனி ஒரு நாட்களே அதை செய்ய வேண்டும், அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதால் முதலாவது நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கவனிக்க வேண்டிய காரியமாக இருக்குது. அடுத்ததாக அதை நம்ம அதே கூட வாசித்தோம் இல்லையா? கைக்குள் அப்படின்னு சொல்லி அதை வாசிப்போம் இல்லையா?
உபாகமம் 12:32 நிறைய வசனம் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக நம்ம வாசித்து போகலாம். நான் உனக்கு யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அது ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். இங்கே நம்ம உபாகமம் 12:32 வாசிக்கும் பொழுது கவனமாயிரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அது குறைக்கவும் வேண்டாம், கூட்டவும் வேண்டாம். அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் அதுமாதிரி நடக்கலை, அதனால் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது, அந்த வசனத்தை குறைச்சி நம்ம சொல்லவும் கூடாது. தேவையில்லாத காரியங்களை செஞ்சுட்டு இப்படியெல்லாம் நான் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவும் கூடாது. அதை இங்கே சொல்லப்படும். ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று நமக்கு சொல்லப்படும். அதை கைக்கொள் என்று நம்ம யோசுவா 1:8 வாசிக்கிறோம். யோசுவா 1:8 வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அதில் எழுதியிருக்கிறவர்களெல்லாம் உன்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழி வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போ அதை என்ன பண்ணுவோம், செய்ய கவனமாக இருக்கணும், அதை நம்ம கை கொள்ளணும். அப்பொழுது நமக்கு நம்முடைய வழி நமக்கு சரியான நிலைமையிலே அது போகும் என்று நாம் ஆண்டவருடைய வழி, அந்த ஆண்டவருடைய வழியிலே நாம் சரியான நிலைமையிலே போய் கொண்டிருப்போம் என்பதுதான் இங்கே நமக்கு 2 காரியங்கள் நமக்கு பார்க்கணும். ஒன்று, சபை கூடி வரக்கூடிய காரியங்களை நம்ம கவனித்தோம், நம்ம அதை செய்யக்கூடிய நிலைமையில் வந்திருக்கிறோம். அதை நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம், அதை கேட்குறோம், அதன்படி நம்ம செய்யணும். அது 2 காரியங்களை நம்ம கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்ததாக அடுத்த நாம் கவனிக்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்கள் என்னாகும். 28:2 வாசிங்க. என்னாகும் 28:2. அங்கே நம்ம என்ன செய்யணும், எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த கனிவையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. இப்போ என்ன அடுத்து என்ன கவனிக்கணும், காணிக்கை செலுத்தணும், பலி செலுத்தணும். இதில் நமக்கு கவனம் அவசியமாக இருக்கு. இப்போ இதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளையும் பலிகளையும் நாம் குறித்த காலத்திலே அதை செய்ய வேண்டும். காலையில் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், அல்லது மாலையில் துதிக்க வேண்டும். எப்பொழுது நமக்கு நேரம் ஒதுக்கி நாம் கர்த்தரை துதிக்கிறோமோ அல்லது பலி செலுத்துகிறோமோ, கர்த்தரை நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த சோஸ்திர பலிகளை நாம் செய்ய வேண்டும். அது இது ஆராதனையோடும் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அப்போது உபாகமம் 16:1 வாசிங்க. அங்கே ஆராதனையோடும் அது சம்பந்தப்பட்டிருக்கிறது. உபாகமம் 16:1. அங்கே பஸ்காவை குறித்த காலத்திலே ஆசரிக்க வேண்டும் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்போ நம்ம என்னத்தை கவனிக்கிறோம், அடுத்ததாக என்னத்தை கவனிக்க வேண்டும், ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து. நாம் குறிப்பிட்ட நாளை ஆண்டவருக்காக நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இருக்கிறோம், அல்லது இப்படிப்பட்டதான கூட்டங்களிலே நாம் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை நாம் கவனித்திருந்து என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு நாம் பலி செலுத்தக்கூடிய பஸ்காவை ஆசரிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. இப்போ பஸ்கா அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை அது அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. அவர்கள் விடுதலையாகி வருவதற்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அவருடைய வீடுகளை காப்பாற்றின ஒரு நிலைமை நம்ம இங்கே பார்க்கிறோம். உங்களை
ரட்சித்த ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாளை அதை கவனித்திருந்து அதை நன்றாக கவனித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நாளை கர்த்தருக்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த ஆராதனை நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட நம்முடைய இரட்சகரை அந்த நாளிலே, குறித்த காலத்திலே, நாம் குறித்த நேரத்திலே, குறித்த நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். கர்த்தரைக்கு நாம் காணிக்கைகளை, நம்முடைய காணிக்கைகளை நாம் ஆண்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க காணிக்கை மாத்திரமல்ல, நம்முடைய கையின் பிரயாசங்களில் வரக்கூடிய காணிக்கையும் நாம் ஆண்டுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். கர்த்தரை 3-4 காரியங்கள் எடுத்துக்கலாம். 1, கர்த்தரை சமூகத்தில் கூடி வரக்கூடிய காரியத்தை நாம் கவனித்து கூடி வர வேண்டும். அடுத்ததாக அதை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். 3வதாக அவருக்கு நாம் ஆராதனை செலுத்தக்கூடிய காரியங்களை கவனித்து நாம் செலுத்த வேண்டும். அவர் நம்முடைய கையின் பிரயாசங்களை, நம்முடைய காணிக்கைகளை நாம் அவருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்ததாக உபாகமம் 17:10 வாசிக்கலாம். உபாகமம் 17:10. கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக. அடுத்து 11 வாசிங்க. அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாயத்தின்படியும் செய்ய கடவாது. இங்கே நாம் பார்க்கும்பொழுது அவருடைய அந்த லேவியர்கள், ஆசாரியர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்போது நமக்கு குழப்பங்கள் இருக்கும் பொழுது, சில மனிதனுக்கு குழப்பம் இருக்கும்போது என்ன செய்யலாம்? அந்த லேவியர் ஆசாரியர்கிட்ட போயிட்டு நியாயப்பிரமாணத்தை குறித்து கேட்டு தெளிவாக அதை கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி அவன் செய்ய வேண்டும். ஒருவேளை சில தீர்ப்புக்குரிய காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டதான நிலைமையிலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவர் வசனம் தெரியலன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிந்த தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை நாம் கேட்டு அதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதான நிலைமையிலே அவர்கள் வேதத்திலிருந்து நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே நாம் இருக்க வேண்டும் என்ற காரியங்களை வகிப்பார். ஆகவே அவருடைய தீர்ப்புக்கு இணங்கி அதை என்ன செய்ய வேண்டும்? அதன்படி செய்யும்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். ஆகவே அப்படிப்பட்டதாக ஒரு நிலைமை இவனுடைய வசனத்தினுடைய ஆலோசனைக்கு நம்மை உட்படுத்தி போகக்கூடிய ஒரு நிலைமை இவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நமக்கு அது அவசியமாக இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இதோடு சம்பந்தப்பட்டு உபாகம் 24:8 வாசிக்கலாம். உபாகம் 24:8. குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது. நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியை செய்ய கவனமாக இருப்பீர்களாக. ஆண்டவர் ஒரு குஷ்டரோகத்தை நீங்கிச்சு, அது குஷ்டரோகியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய பிரமாணத்தின்படி அது செய்யப்பட வேண்டும். அவன் தீட்டுன்னு சொன்னால் அது தீட்டு தான். அப்போது ஒரு பாவத்தை அங்கே ஒரு விசுவாசம் செய்கிறான்னு சொன்னால் அது பாவம்னா அது பாவம் தான். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? அதை மாற்றி பேசுகிறதோ, மாற்றி காரியங்களை சொல்லுகிறதோ, தேவவசனத்துக்கு மாறாக நாம் மாற்றி புரட்டி பேசுவதோ எதுவும் செய்யக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்ய கவனமாக இருப்பீர்களாக. இப்போது ஒரு பாவத்தில் ஒரு விசுவாசியோ அங்கே விழுந்து விடும் பொழுது அல்லது அதை குறித்து மற்றவர்களே சொல்கிறாங்க, அதை மூடி மறைக்கிறாங்க. இப்படிப்பட்டதான காரியங்களாம் சபை நடுவில் நடந்திருக்கு. இப்போது ஒரு சகோதரர் சபையிலே முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு பாவத்திலே அவர் இருக்கும்போது அதை குறித்து இன்னொரு சகோதரர் பண்ணாரு, அவருக்கு அது பலவீனம், இப்படிப்பட்டதான நிலைமையில் அவர் இருக்கிறாரு என்று சொல்லி கொடுத்தான ஒரு நிலைமையிலே அவருடைய பாவத்தை இவர் மூடி மறைக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு காரியம் இங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை
அதன்படி செய்யும்படி கவனமாக இருப்பீர்களாக என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, மற்ற அந்நிய போதனைகளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1:3 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:3. தீமோத்தேயு 1 அதிகாரம் 3வது வசனம். வேற்றுமையான உபதேசங்களை போதிக்காதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் மக்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்சாவதாரங்களையும் கவனியாதபடிக்கும் சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. எதை கவனிக்கக்கூடாது? எதை கவனிக்கணும்? எதை கவனிக்க வேண்டும்? அவருடைய பிரமாணத்தை, அவருடைய ஒழுங்கு விசுவாச பிரமாணத்தை நாம் கவனிக்க வேண்டுமே தவிர, கட்டுக்கதைகள், முடிவில்லாத வம்ச வரலாறுகள், தர்க்கங்களுக்கு எதுவாக இருக்கிற கட்டுக்கதைகள், இவைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? கவனிக்கக்கூடிய ஒரு நிலைமையில நாம் இருக்கும். இவைகள் எல்லாம் இவரையெல்லாம் நாம் கவனிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நமக்கு எவைகளை நாம் கவனிக்க வேண்டும்? முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் நாம் கவனிக்கக்கூடாது. கட்டுக்கதைகள், விதவிதமான கட்டுக்கதைகளை நாம் உலகத்தில் பார்க்கணும். இவ்வளவு சினிமாலாம் எப்படி எடுக்கிறாங்க? சில காரியங்கள் சொல்கிறாங்க, சில காரியங்கள் பொய்யான காரியங்கள் கட்டுக்கதைகளை எடுக்கிறாங்க. சில காரியங்கள் என்ன பண்ணுறாங்க? விதவிதமான பொழுதுபோக்கு காரியங்கள்லாம் கட்டுக்கதைகளாக இருக்கிறது. அவர்கள் என்னென்ன காரியங்கள்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்து கொண்டு வராங்க. கூட நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது, தினத்தந்தி பேப்பரில் ஒரு கட்டுக்கதை வரும். அது ஒன்றும் முடிவே இல்லை, அது போயினே இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது அது என்ன பண்ணுவோம்? டெய்லியும் ஒரு விட்டு போட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் அது முடிவே முடியாது, போயினே இருக்காது. எப்போ தான் முடியுன்னு முடிவே கிடையாது. அப்போது தலையும் இல்லை, வாதம் இல்லை, இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் தான் இந்த கட்டுக்கதைகள் இருக்குது. இப்போ அவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? கவனிக்கக்கூடாது. அவைகளை கவனிப்போம் என்று சொன்னால் வேத வசனத்தை நாம் கவனிக்காமல் விட்டு விடுவோமாக. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மரம், நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மரம் கிறிஸ்துவாக இருக்கு. நாம் கவனிக்க வேண்டிய ஒருவர், நமக்காக சபிக்கப்பட்ட ஒருவராக சிறுவில் தொங்கின அவராகவே இருக்கு, அவருடைய வசனங்களாகவே இருக்கு. அதை நோக்கி நாம் பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆகவே அடுத்ததாக 1 பேதுரு 4:7 இன்னொரு கவனித்து செய்ய வேண்டிய காரியம். 1 பேதுரு 4:7 வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தல். இங்கே நாம் வாசிக்கிறோம் 1 பேதுரு 4:7 வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் முடிவு சுலபமாயிற்று, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக. இப்போ நம்ம அதில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். நம்முடைய கவனம் ஜெபிக்கிறதிலே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். அன்றை புதிதாக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டிய, நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் ஜெபம் பண்ணுவதற்கு இங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக, எச்சரிக்கை, இது கவனம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை வெளியில் அனுப்பும் பொழுது என்ன பண்ணுவோம்? போயிட்டு பத்திரமா கவனமாக போயிட்டு வாப்பா, பத்திரமா ஜாக்கிரதையாக இருக்குது சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்? இப்படிப்பட்டதான ஒரு ஆலோசனை என்ன பண்ணுவோம்? பெற்றோர்கள், சகோதரிகள், அம்மாக்கள் இப்படியாக என்ன செய்வாங்க? ஆலோசனை கொடுப்பாங்க. போகும்பொழுது, ஸ்கூலுக்கு போகும்போது, வெளியே அனுப்பும் பொழுதும் ஜாக்கிரதையாயிரு, கவனமாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையிலே நமக்கு ஒரு கவனம் இதில் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு நாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த ஜெபத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். நம்ம சில அநேக வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக கொலோசியர் 4:17 வாசிக்கலாம். அங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 4:17.
தீர்ப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். அடுத்ததாக நாமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதை நம்ம மற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, எப்படிப்பட்ட நிலைமையில் ஊழியம் செய்தார்கள், இப்போ நாம கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கோம், நாம என்ன செய்ய வேண்டும், நாம் அதை கவனித்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நாம் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். இந்த அப்சர்வேஷனை ஏற்கனவே எடுக்கப்பட்ட இந்த அப்சர்வேஷன் இருக்கிறது. இந்த அப்சர்வேஷனை பார்த்து என்ன பண்ணணும், அதன்படி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை கவனித்து அதன்படி செய்யக்கூடிய நிலைமையில் ஆகவே நாம் எதிலே கவனமாக இருக்கிறோம். கர்த்தர் ஊழியத்தை செய்கிற காரியங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியங்கள் செய்கிறதிலே நாம் விளையாட்டாக, நாம் சிறு பிள்ளைத்தனமாக, மற்ற ஆண்டவர் அறியாத பிரஜாதிகள் நடந்து கொள்வது, வீணான காரியங்கள் நடந்து கொள்வது நாமும் இனி நடவாமல் இருக்கும். எபேசியரில் வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் வீணான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறார், வீணான நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார், வீணான காரியங்களிலே பொழுதுபோக்குகளை செய்து கொண்டிருக்கிறார். இனி அப்படி நடவாமல் இருங்கள் என்பதுதான் நமக்கு சொல்லக்கூடியதான ஆலோசனையாக இருக்குது. புதிதாக 7-8 காரியங்களை நம்ம வாசித்தோம். அதுதாக ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டு தான் நம்ம இங்கே 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்வது. இங்கே நாம் பார்க்கும்போது ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம், அதிலே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிறதிலும் திருவசனத்தை அறிவிக்கிறதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். 10வதாக தீத்து 3:8 வாசிக்கலாம். அங்கே என்ன நாம் பார்க்குறோம், தீமுக்கு அடுத்து தீத்து 3:8. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். இங்கே நற்கிரியைகளை செய்ய கவனமாக இருக்குது. பாடனுடைய ஊழியத்தை செய்கிறதிலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய காரியங்களிலும் நாம் அதில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாகும். பாடரை ஏற்றுக்கொண்ட நம்மையிலே சாத்தானுடைய கவனம் இப்பொழுது திரும்பி இருக்கிறது. நம்மையிலே அவன் கவனம் வைத்திருக்கிறான். இவர்கள் ஞானசான் சாட்சியை கொடுத்திருக்கிறார்கள், ஆகவே இவர்களை ஆண்டோட வழியிலிருந்து திருப்ப வேண்டும். இவர்களை இந்த தேவனுடைய காரியங்களிலிருந்து அவர்களை என்ன செய்ய வேண்டும், வழி விலக செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்கு. யோபின் மேலே அவன் கவனம் வைத்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த விசுவாச சோதனையை ஜெயித்த அந்த மனிதன் மேலே அவன் கவனம் வைத்திருப்பான் என்று சொன்னால், நம்ம எளிதாக வீழ்த்து விடக்கூடியவனாக இருக்க, எளிதாக நம்மை தோற்கடிக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக அவனுடைய காரியங்களை நாம் அங்கே ஜாக்கிரதையாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். நாம் அதை குறித்து ஒரு கவனம் நமக்கு அவசியமாக இருக்கு. பிரியமானவர்களே, அருமையான மனாசே அந்த ராஜாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகவும் 33:10 அவர் என்ன செஞ்சார் வாசிங்க. 2 நாளாகவும் 33:10. அங்கே அந்த மனாசே அவருடைய ஜனங்களும் ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன வார்த்தைகளை கவனியாதே போனார்கள் என்று சொன்னார். அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள்.
அவர்கள் கவனியாதே போனார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். நம்மோடு கூட பேசக்கூடியவராக, சபையோடு உள்ள பிள்ளைகளோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். நாம் கவனிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும். நாம் யாரை கவனித்துக் கொண்டிருக்கிறோம், எதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? யாரை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம், எதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் பேசுகிறதை கவனித்துக் கொண்டிருக்கிறோமா? இது யாரோ ஒருவர் பேசுகிறதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தான் பேசுகிறதை, அவன் சொல்லக்கூடிய அவன் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய தொல்லைகள் இருந்தாலும் ஆண்டவர் பேசக்கூடிய சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கும் பொழுது அது நம்மை சமாதான நிலைமைக்குள்ளாக கொண்டு. இங்கே இந்த மனாசே அவருடைய ஜனம் செய்த பாவங்கள் இது அதிகமாக விதத்திலே ஆண்டவர் அதை குறித்து மனசாப்படக்கூடியவராக இருக்கு. மனாசேயுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திருப்புதல் அங்கே இருந்தாலும் அவரை திரும்பவும் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் செய்தாலும் அவருடைய காரியங்கள் ஆண்டவருக்கு ஒரு மனஸ்தாபமான காரியமாகவே இருக்குது. ஆகவே கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் கவனிக்க வேண்டிய காரியங்களே ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஒரு 10 காரியங்கள் நாம் சிந்தித்தோம். ஆகவே அதை மறுபடியும் நாம் திரும்பி பார்த்து நாம் இந்த செய்தி நாம் முடிக்கலாம். ஆகவே முதலாவது நாம் சிந்தித்த காரியம், அங்கே சபை கூடி வரக்கூடியதான காரியங்கள், அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதற்காக கூடி வருகிறோம், ஆண்டவர் வசனத்தை கேட்க முடியாது, அதை கைக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அடுத்ததாக ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்தக்கூடிய பிள்ளைகள் குறித்த காலத்திலே குறித்த அந்த நாளிலே நாம் கர்த்தரை ஆராதனைக்கூடிய பிள்ளைகளாகவும் நம்முடைய காணிக்கைகளை பலிகளையும் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்ததாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆலோசனையை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த சுத்தமான கெட்ட உபதேசங்களுக்கு நாம் செவி சாய்க்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக ஜெபம் பண்ணுவதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கர்த்தரை ஊழியம் செய்கிறதிலும் சுவிசேஷம் அறிவிக்கிறது நற்கிரிகளை செய்கிறதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கவனமாக இருக்கும். கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். கர்த்தர் நம்மை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். 2 நாளாகவும் 7:5 வாசிக்கலாம். 2 நாளாகவும் 7:5 7:15. கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். அவனுடைய அந்த காரியங்களை நாம் போகும். சாத்தான் எப்படிப்பட்ட கவனத்தை நம்மளே கொண்டு வந்தான், இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளே அவன் கொண்டு வந்து நம்மை திசை திருப்பினான். நாம் அவனுடைய காரியங்களிலே முன்னேறி செல்லும். கர்த்தர் நம்மை கவனித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் கர்த்தருக்குள்ளாக முன்னேறி செல்லக்கூடியவர்களாக. உபாகம் 28:1 வாசிங்க. உபாகம் 28:1. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிக்கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்.
என்ன செய்வார்? ஆண்டவர் நமக்கு அதை செய்யும்படி கவனமாக இருக்கும் பொழுது அதன்படி நாம் செய்யும்படியாக அந்த அப்சர்வேஷன் ஏற்கனவே நமக்கு இதனுடைய பிள்ளைகள் சபையில் என்னென்ன செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இதனுடைய பிள்ளைகள் என்னென்ன செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள், அதெல்லாம் நான் கவனிப்போம். அந்த கவனித்து அதன்படி நாம் செய்யும் பொழுது அதனுடைய மேன்மையாக வைப்போம். ஞானஸ்தானத்துக்கு சாட்சி கொடுத்த பிள்ளைகள் இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அதை அவர்கள் கவனிக்கவில்லை என்று சொன்னார். மனாசே தாழ்த்தப்பட்டது போனது போல நாம் அங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஒரு ஏசையா எதை நாம் கவனிக்கூடியவர்களாக இருக்கிறோம்? ஏசையா 48:18 வாசிய. அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். இங்கே நாம் பார்க்கணும், நாம் அவருடைய கற்பனைகளை கவனித்து அதன்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய நீதி இது எப்படி இருக்கும்? நதியை போலவும், சமாதானம் நதியை போலவும், நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும். இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே நமக்கு ஒரு தெய்வீக சமாதானம் நமக்குள்ள வரும். நமக்கு நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தேவன் நம்மை சமாதானமாகவும் நீதியுள்ள பிள்ளைகளாகும் மேன்மையான ஒரு நிலைமையில் தேவன் நம்மை வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது ஏசாயா 51:4 வாசிக்கலாம். ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் எதிலிருந்து வெளிப்படும்? என் பிரமாணத்தை ஜனங்களை வெளிச்சமாக காண்பிப்பேன். இப்போ நாம் கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவனுடைய வசனத்தை கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவருடைய சொல்றாரு, என் ஜனங்களே என் ஜாதியாரே இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் நாம் இப்பொழுது ஆண்டவருடைய ஜனங்களா, ஆண்டவருடைய தெரிந்து கொண்ட ஜனமா நாம் இருக்கிறோம். சாட்சி கொடுத்தலாம் அவருடைய உங்களை பார்த்து என் ஜனங்களை என் ஜாதி யாரே என்று சொல்றாரு. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் அவருடைய வசனத்தை கவனித்து அந்த வசனத்தினுடைய வெளிச்சத்திலே, பிரமாணத்தினுடைய வெளிச்சத்திலே நாம் நடப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார்கள்.
நாளிலும் இந்த நாளை நம்மளுடைய வாழ்நாளில் கூட்டிக் கொடுத்து இந்த நாளை ஆண்டுடைய சமூகத்தில் நாம் இதுக்கு முடியாக அவருடைய சமூகத்தில் நாம் தரித்திருக்க முடியாத கருத்தை நம்ம உதவி செய்தார். கருத்துக்கு நன்றி செலுத்துவோம், துதிப்போம். இந்நேரம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தினார். இப்போதும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். யோபை குறித்து நாம் வாசித்தோம். யோபு ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். உத்தமனும் சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் பிசாசானவன் என்ன பண்ணான்? அவர் மேல் கண்ணை வைத்தான். அவர் மேல் கண்ணை வைத்து அவரை பல சோதனையை கொடுத்து அவரை தேவனுடைய அந்த விசுவாசத்தை விட்டு போக முடியாத பல சோதனையை கொடுத்தான். ஆனாலும் யோபு என்ன பண்ணார்? கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று அந்த விசுவாசத்தை உறுதியாக இருந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், நாம் ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துக்கு எடுத்து சபையில் ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் அந்த நிலைமை நாம் விசுவாசத்தை நாம் விடக்கூடாது. ஒரு ஒப்பிக்கப்பட்ட அந்த விசுவாசம் அதை நாம் நம்முடைய ஆண்டுடைய இந்த உலகத்தில் வைக்கிறோம். நம்மை உறுதியாக நாம் அந்த விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும். தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை பல சோதனைகள் பல பிரச்சனைகள் பிசாசம் நம்மை தொடர்ந்து நம்மை எப்படி பார்வன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து பின்னாக துரத்திக்கொண்டே வந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நமக்காக யுத்தம் செய்யக்கூடிய தேவன் கர்த்தர். அதனால் நாம் பயப்பட தேவையில்லை. நம்ம ஆண்டவர் உறுதியாக பற்றி கொள்வோம். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையிலே நான் காலையிலே விசுவாசத்தை குறித்து நாம் இந்த ரட்சிப்பை குறித்து வாசிக்க கேட்டோம். அற்புதமான ஒரு ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுபோல் ரெண்டாவது செய்தியை நாம் பார்த்தோம். பொல்லாங்கனை ஜெயிக்க முடியாத ஒரு சக்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். பாலிய பிள்ளைகள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். அந்த ஜெயித்து மாற்ற அப்படியே நம்ம விட்டு விடுவோம். நாளுக்கு நாள் நமக்கு அந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு இந்த நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் போராட்டம் பிசாசானோடு கூட போராடி கொண்டே தான் இருக்க வேண்டும். அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடு பலனை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இப்போ சொன்னால் ஜபம் பண்ணுதல், சபை கூடி வருதல், அப்பம் வைக்கிறதல், ஆண்டுடைய காரியங்கள் எப்பயும் நாம் அதில் உறுதியாக தரித்திருக்கும் போது நாம் அவனை மேற்கொள்ள ஆண்டு நமக்கு பலனை கொடுப்பார். ராமச்சந்திர ஐயா கடந்த அவருடைய அம்மாவும் கடந்த 10 வருஷமாக ஆண்டவருடைய சபைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். இப்போது சபையின் ஆண்டு விசுவாசத்தை சபையின் ஐக்கியத்தில் வரும்படியாக கர்த்தர் அவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஐயாவுக்கு டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அந்த கிட்னி ப்ராப்ளமாக இருக்குது. ஐயாவுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுக்கும்படியாக ஐயாவுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். பாலிய பிள்ளைகள், நான் எடுத்துக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருக்காக நாம் தொடர்ந்து நம்முடைய வீடுகளிலும் ஜெபம் பண்ணி அவர்களுக்காக நாம் கர்த்தரிடத்தில் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இப்போதும் கர்த்தருடைய தொழு சபை அழைப்பு இணங்கி வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னமாப்பட்டை கர்த்தருடைய சபையிலிருந்தும் காஞ்சிபுரம் கர்த்தருடைய சபையிலிருந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே தொழு சபையின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்படுகிறது. இப்போது ஜெபம் பண்ணி இந்த கூட்டம் நிறைவடையும். ராஜேஷ் சகோதரர் வந்து ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி செபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனேதான் ஆண்டவரே, காலையிலிருந்து மட்டும் எங்களை வழிநடத்தி வந்து உங்கள் மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனேதான் ஆண்டவர், இந்த நாளில் கூட உங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் ஒரு மனது சேர்ந்த ஆண்டவரே. அப்பா அவங்க ஆராதிக்கும்படி துதிக்கும்படி தேவனை நீர் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. காலையிலிருந்து தகப்பனேதான் ஆண்டவரே, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்தீர். உங்கள் நன்றி ஆண்டவரே. இதாண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டப்பா ஞானஸ்தானம் நினைத்த பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கென்று ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஆண்டப்பா. இதாண்டவரே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பாதுகாப்பு பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தகப்பனே இதாண்டவரே இப்போது கூட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமாதானம் கிருபை உங்களுடைய அன்பை எங்களை தாங்கி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதாண்டவரே நாங்கள் வெறுமையாக போகாதபடி ஆண்டவரப்பா உங்களுடைய வார்த்தையானதை நாங்கள் பற்றி கொண்டு தகப்பனை உங்களுக்கு கேட்டு சாட்சியாக வாழ்கிற கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி ஆண்டவரே. தகப்பனை இதாண்டவரே சத்துரு கொண்டு வர எல்லா தடைகளும் ஒடித்திருந்து சமாதான சந்தோஷத்தோடு தகப்பனை உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் இந்த நாளை கழிக்கும்படி தேவனை நீர் கொடுத்த அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனை இதாண்டவரே இந்த நாளில் கூட தகப்பனை இதாண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. தகப்பனை இதாண்டவரே நாங்கள் விரும்பியாக திரும்பி போகாதபடி ஆண்டவரப்பா உங்களுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சமாதானமாக கடந்து போக தேவனை நீர் தாமிக்கிறோம் போராட்டம் ஆண்டவரே. தகப்பனை ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரப்பா நாங்கள் கேட்டதை கேட்க மறந்தது எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றிட்டாங்க. பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே. துதியான மகிமையாகவும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு மூலம் கேட்கவும் ஜீவனுள்ள என் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.